லட்சுமி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி சின்ன குழந்தையாட்டம் அழுதிட்டு இருக்க போற? 10 பேருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய டாக்டரான நீயே இப்படி இருந்தா எப்படி? பாசத்தோடையும் பிரியத்தோடையும் வளர்த்த அத்தைய இப்படி அவ்வளவு சீக்கிரமா மறக்க முடியும்? ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத அவங்களுக்கு எதிரிகள்னா ஆச்சரியமா இருக்கு. அவங்களை எதுக்காக கொலை செய்யணும்? அதான் எனக்கு புரியல. லட்சுமி, நடந்ததெல்லாம் கெட்ட கனவா மறந்துடு. நான் சொல்றதை கேளு. உன் கவலைகளை நீ மறக்கணும்னா மறுபடியும் நீ வேலைக்கு வரணும். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஓ லக்ஷ்மியா, பாபா உட்கார். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். ஐ எம் வெரி வெரி சாரி. ஆமா, இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது ப்ரோக்ரஸ் இருக்கா? நத்திங் டாக்டர். கொலைகாரனை பத்தி எந்தவித தடையும் கிடைக்கல. அவன் எதுக்காக எங்க அத்தையை கொலை செஞ்சான்னு எனக்கு இன்னமும் புரியல டாக்டர். நடந்ததை பத்தி மறுபடி கேட்டு உன் மூட ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பரவாயில்ல டாக்டர். இஃப் யூ ஆர் ஸ்டில் அப்செட், இன்னும் கொஞ்ச நாள் லீவ்ல இருந்துட்டு வந்திருக்கலாமே. இல்ல டாக்டர், வீட்டுல இருந்தா நடந்த சம்பவங்கள்லாம் மறுபடியும் மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால நான் இன்னைக்கு ரீஜாயின் ஆயிடுறேன். தட்ஸ் குட். பை தி பை லக்ஷ்மி, இன்டென்சிவ் கேர் யூனிட்ல 10வது வார்டுல ஒரு பெக்யூலியர் கேஸ் அட்மிட் பண்ணிருக்கேன். ஃபார் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பேஷண்ட்டை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பேஷண்ட் இன்னும் அன்கான்ஷியஸா தான் இருக்காரு. அவரை பத்தின டீடைல்ஸ் இதுல இருக்கு. I am quite sure you will cure him successfully. I'll try my best. Lakshmi, be careful. Okay. பசிக்குது. தலையில பலமா அடிபட்டதுனால தன்னோட கடந்த கால வாழ்க்கையே அவருக்கு கம்ப்ளீட்டா மறந்து போச்சு. He is in a state of post traumatic amnesia. அப்படின்னா பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா சம்பவங்களையும் சுத்தமா மறந்துருப்பாருன்னு சொல்றீங்களா? ஆமா டாக்டர், அப்ப இந்த நிலைமையில ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை, நடவடிக்கை, குணாதிசயங்கள் இதெல்லாம் எப்படி டாக்டர் இருக்கும்? இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் சில பேரு அப்படியே குழந்தை மாதிரி நடந்துக்குவாங்க. தான் யாரு, என்ன, தம் பேர் என்ன, இதெல்லாம் கூட அவங்களுக்கு மறந்து போயிடும்.
பர்டிகுலர்லி தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை மட்டும் அப்படியே மறந்துடுவாங்க. ஆனா சில பேரு as grown up men அவங்களுக்கு ஏற்பட்ட குணங்கள், நடவடிக்கை, பேச்சு இதெல்லாம் ஓரளவு ஞாபகத்துல வச்சுக்குவாங்க. திஸ் இஸ் a very peculiar case. நீங்க சொல்றது பார்த்தா அவருக்கு கம்ப்ளீட்டா A to Z சொல்லி தர வேண்டி வருமா டாக்டர்? அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சவரா இருந்தா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு சுலபமா இருக்கும் இல்ல டாக்டர்? எஸ், பட் அவர் எந்த வகையை சேர்ந்தவர்னு பல டெஸ்ட் பண்ண தான் தெரியும். இட்ஸ் a rare case. யாருப்பா நீங்க எல்லாம்? காலையில உங்க நாயகன் பேப்பர்ல பார்த்தோம். ஆமா, இதான உங்க நாயி? ஆமா, ஏன் நாய் தான்? ஏப்பா காலையில தான் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தேன். அதுக்குள்ள என் நாயை எப்படிப்பா தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தீங்க? இதை நாங்க பிடிச்சு போனா? ஆமா. என்னப்பா சொல்றீங்க? இத நாங்க தானே தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்தோம். எப்படியோ என் ஜாக்கிய என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டீங்க. இப்பதான் எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்கு. ஏங்க ஏங்க என்ன சன்மானம் சன்மானம் ஏறுங்க வார கொடுப்பாரு. அவர் முகத்தை பார்த்தா எப்படியும் 500 ரூபாய் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல 1000 கொடுப்பாரு. 1500. அவர் போற போக்க பார்த்தா 2000 கொடுப்பாரு. அந்த 2000 வச்சுக்கிட்டு நம்ம கடன் எல்லாம் அடைச்சிடலாம். ஹோட்டலுக்கு போய் ஏசி ரூம்ல உட்காந்து ஐஸ் வாட்டர் சாப்பிடணும். ஏன் கஞ்சி தானே டீ சாப்பிடணும். சரி சார், ரொம்ப நல்ல மனுஷர் இல்ல? என்ன சார் 1000 என்னங்க 100 ரூபாய் போட்டுருக்கு, இன்னொரு சைபரை காண. ஆளுக்கு 100 ரூபாய் கொஞ்சம் மேல போட்டு விடுங்க சார். ஏப்பா என் நாயோட விலையே 500 ரூபாய் தாப்பா. 1000 ரூபாய்க்கு நாய் விக்குது இல்ல, வாங்கி வளர்க்க வேண்டியதானே. தொந்தரவு பண்ணாதீங்கப்பா, என் நாயோட என்னை கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறப்பா. பாயிண்ட்ல வேணும் சார். மரியாதையா போக போறீங்களா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ண? இல்ல இல்ல போயிடும். ஜாக்கி ஜாக்கி பேர் வச்சிருக்கான் பாரு. நாய்க்கு குதிரைக்கு பேர் வச்ச மாதிரி. என்ன சொல்றது? சரியான சாவுக்கிறாய்க்கு. இந்த 200 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிடுறது, வீட்டு வாடகை கொடுக்கறது, கடன் எல்லாம் அடைக்கிறது? என்ன இந்த நாயோட விலை என்ன சொன்னா? 500 ரூபாய். இதே நாயை அடுத்த இடத்துல கொடுத்தா கொடுப்பான் 500 ரூபாய். இனிமே என்ன செஞ்சுமா, ஒரு இடத்துல திருடணும், இன்னொரு இடத்துல வித்துப்படணும். அருமையான ஐடியா. நீ இங்க இருக்க வேண்டியவன் இல்ல, கார்பரேஷன் நாய் வண்டியில வேலை பார்க்க வேண்டியது. பரம்பரையா தானே? அப்படியா? இப்பதான் புரியுது. உங்க பேர் என்ன? உங்க அப்பா அம்மா பேரு ஞாபகம் இருக்கா? இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்டோட வேகமா ஒரு கார்ல வந்துட்டு இருக்கீங்க. அப்ப நல்ல மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப எழுத்தாப்புல ஒரு லாரி அதே வேகத்துல வந்து டமால் ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ஞாபகம் இல்ல? ஓகே லக்ஷ்மி, யூ ஸ்டார்ட். இது பாருங்க, இந்த டேபிள்ல வாட்ச் இருக்கு, அதை எடுத்து பார்த்து டைம் என்னன்னு சொல்லுங்க. பத்தேகால். இது பாருங்க, இந்த பேஜ்ல நிறைய படங்கள் இருக்கு, நல்லா பாத்துக்குங்க. இப்போ என்னென்ன படங்கள் பாத்தீங்க சொல்லுங்க. ஆப்பிள், அப்புறம் கோழி, ட்ரெயின், குதிரை, அப்புறம் அவ்வளவுதான். ஹாய் முத்து. ஹாய் சரத், How are you? ஃபைன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்.
என்ன விஷயமா வந்த? வழக்கம் போல ஆக்ஷன் கேஸ் தான். ஆனா இந்த கேஸ் இருக்கு, இது ஒரு பெக்குலியர் கேஸ். ஐ மீன், you can go ahead. எக்ஸ்கியூஸ் மீ. Okay. டாக்டர், 1 minute. Yes, please. எஸ் Any improvement, டாக்டர்? இன்னைக்கு நடந்த டெஸ்ட்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருடைய அடிப்படை அறிவு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படலன்னு தெரியுது. ஆனா தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பத்தி அவர் கம்ப்ளீட்டா மறந்துட்டார். டாக்டர், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பத்திரிகைகளுக்கும் இவர் போட்டோ கொடுத்து விளம்பரம் பண்ணிருக்கோம். பட் இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. See what I feel, இந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டதுனால இவருடைய ஹேர் ஸ்டைல், ஃபேஸ் இதெல்லாம் மாறிட்டதுனால அவங்க சொந்தக்காரங்களுக்கு இவர் அடையாளம் தெரியலையே என்னவோ. கொலைகாரனை கூடிய சீக்கிரம் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டாம விட மாட்டேன். அவன் இந்த கொலையை நல்லா பிளான் பண்ணி புத்திசாலித்தனமா பண்ணிருக்கான். நீங்க சொல்ற அளவுக்கு அவர் புத்திசாலியாவும் இல்ல, கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய நிலைமையிலே அவர் இல்ல. வாஸ்தவம் தான் டாக்டர். இவங்க சொந்தக்காரங்களை எங்க கண்டுபிடிக்கிறது, இவரை யாருக்கிட்ட ஒப்படைக்கிறது? ஆல்வேஸ் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு யார் மேல சந்தேகம் வந்தா உடனே என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, அந்த கொலைகாரன் உங்களை ஃபாலோ பண்றான்னு நான் சந்தேகப்படுறேன். ஓகே. என்னங்க கலாட்டா? அதையேமா கேக்குறீங்க? இந்த மாத்திரையை சாப்பிடறதுக்கு என்ன கலாட்டா பண்றாரு? கொடுங்க, நான் கொடுக்குறேன். ம். பாத்தீங்களா, அலிபாபா கொகை மாதிரி. டாக்டர், உடனே இவருக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சாகணும். சும்மா என்னங்க என்னங்கன்னு கூப்பிட்டா எல்லாரும் ஒரே மாதிரி உங்க வீட்டுக்காரான்னு கேக்குறாங்க. மாடர்னாவும் டீசென்டாவும் ஒரு பேர் வைக்கிறேன். கபாலி. எப்படி? இதாவும் ஆனனாக்கும். டாக்டர், செந்தில் வைங்க. ஆமா, நீ செந்தில் ஃபேன். செந்தில்னு பேர் வைக்கணுமாக்கும். டாக்டர், வீரபத்திர கேசரின்னு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நீ எப்பவும் கேசரி திங்கிறதுலயே இரு. நீ போண்டான்னு வைக்கலாங்கிறியா? டாக்டர், கண்ண முத்துன்னு ஏதாவது சின்னதா பேர் வைக்கலாமே. சின்னதுன்னா ஊசின்னு கூட தான் வைக்கலாம். கிருஷ்ணன். கண்ணங்கிற பேர் நல்லா இருக்கே. இன்னையில இருந்து உங்க பேரு கண்ணன். இனிமே எல்லாரும் இவர் கண்ணனே கூப்பிடுங்க. ஓகே? கண்ணன்? கண்ணன். கண்ணன். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.